வாய் மூடு. என்னடி என்னென்னமோ உளர்ற? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் 2வது கல்யாணத்தை பாக்குறதுக்காக நீங்க வந்தியா? செத்தாலும் சாவேனே தவிர இன்னொரு தாலி என் கழுத்துல ஏறாது. போ. மனுஷங்க செத்து போய் சமாதி ஆகும் போது கும்மாளம் போட்டு சிரிக்கிற கொள்ளுவாய் பிசாசு நீ. நிறுத்து. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கிற வேலையை என்கிட்ட தந்து உனக்கு விவாகரத்தையும் வாங்கி கொடுத்தது உன்னோட தாய். அம்மா, சுரங்கத்தை எப்படி வெட்டுறதுன்னு நான் ஒரே வார்த்தையில உனக்கு சொல்றேன். அந்த மெக்கானிக்கும் எங்க கலெக்டரும் பிரிஞ்சாகணும். அதுக்கு நீ அந்த ராஜாவோட வப்பாட்டி தானே இப்ப எங்க இந்திரா நம்பணும். அவன் வச்சின்னு சொல்ற அன்னைக்கு உனக்கு ₹1,00,000 தரேன். பிரிஞ்சு போய் விவாகரத்து வாங்குற அன்னைக்கு 5 லட்சம் தரேன். அவரை சுத்தி இப்படி ஒரு சதி நடக்குதுன்னு தெரியாம நீ அவருக்கு அநியாயம் செஞ்ச. உன்னை ஒரு விளையாட்டு பொம்மையாக்கி என்ன வச்சு அவர் மேல பழிய போட்டு உன் தாய் அவருக்கு அநியாயம் செஞ்சாங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அவருக்கு அநியாயம் செஞ்சேன். விபச்சாரின்னு எல்லாரும் சொன்னப்பவும் அவர் ஒருத்தர் தான் உன்னை நெருப்புன்னு சொல்லி உன்னை சந்தேகப்படாம இருந்தாரு. அந்த மாதிரி புருஷன் ஒருத்திக்கு கிடைக்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப அவருக்கு துணையா ஒருத்தர் அவர் பக்கத்துல இல்ல. அவர் இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு.